இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பல பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரிய ஆசை இருக்குது. ஆனால் பணம் பண்ணுற நிறைய பேர்கிட்ட எதுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, யார் மூலயமா வாங்குனீங்க, இல்லை எப்படி அனலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பல பேருக்கு ஆன்சர் தெரியல. அப்படின்னா எப்படி அந்த ஸ்டாக்கை வாங்கி விற்று பணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாக் பேஸ் டிப்ஸை வச்சு தான் அவங்க அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கி விற்றுட்ருக்காங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேருந்து வரக்கூடிய டிப்ஸு, இல்லை ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய டிப்ஸை வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டாக்ஸை வந்து வாங்கி விற்றுட்ருக்காங்க. இது ஷார்ட் டேர்மில் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே லாங் டேர்மில் கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படி நடக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும், நம்ம லேர்ன் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த தப்பை வந்து ஃப்யூச்சரில் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். தயவுசெய்து ஸ்டாக் டிப்ஸை மட்டுமே எடுத்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து பை அண்ட் செல் பண்ணாதீங்க. மணி, அதாவது பணத்தை பற்றின ஒரு புரிதல் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேறு எல்லா விதத்துலையுமே பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதே மாதிரி எப்படி சேமிக்கணும் அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என் சைட்லேருந்து ஒரு கேள்வி. பணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன விஷயங்கள் வருது? நான் பணத்தை பற்றி பல பேர்கிட்ட பேசும்போது பணம் சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கிடைச்ச நிறைய பதில்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் பணம் பவர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்து இன்னொரு நபர் பணத்தை வச்சு உலகத்தில் எதை வேணால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்து பணம் வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், அதாவது ஃப்ரீடம் கொடுக்குன்ற மாதிரி சொன்னார். அடுத்து இன்னொருத்தர் பணம் வந்து செக்யூரிட்டி கொடுக்கும். ஸோ இன்னொரு நபர் வந்து பணம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள்லாம் உங்கள் மைண்ட்லேயும் தோணுச்சு அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் எல்லாருமே ஒரே மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆன்சர் எது மூலயமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழலில் வளர்ந்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு பதில் வந்து வரும். நான் வந்து ஒரு பணக்காரனாக வந்து இருந்து அந்த ஒரு ஃபேமிலியில் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா பணம் வந்து இந்த உலகத்தில் எதை வேணால் பை பண்ணணும், பணம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதே நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து டே டு டே லைஃபுக்கு பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் பணத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ வெரி ஹார்ட் டு ஏர்ன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ பணம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸாக என்ன மாதிரியான சூழலில் என்ன மாதிரியான பணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் அந்த பதிலையே சொல்லுவீங்க. முத்து, இது கரெக்டு தானே? அவங்க எந்த சூழ்நிலையில் வந்து வளர்ந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே வந்து மணி பற்றின புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஆமாம், 100% அது உண்மை தான். ஆனால் மணி பற்றி புரிதல் இருக்கிறத தாண்டி அவங்க மனசுக்குள்ளே தப்பான ஒரு சில விஷயத்தையும் வந்து விதைச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங் பீப்புள், ரிச் பீப்புளோட இமேஜும் வந்து அவங்களோட மனசில் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம், அதில் மோஸ்ட்லி வந்து பணக்காரங்களில் ரொம்ப வந்து ஈகோயிஸ்டிக்காகவும் ரொம்ப வந்து தப்பானவங்களாகவும் வந்து காமிச்சிருப்பாங்க. நான் எல்லாருமே வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. கண்டிப்பாக ஒரு 5-10% வந்து தப்பாக இருக்கலாம். ஆனால் வந்து மீதி 90% ஆஃப் பீப்புள் நான் பழகின வரையும் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் உண்மை. ரெண்டாவது, நீங்கள் வந்து பணக்காரங்கனாவே தப்பானவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்கள விட்டு விலகி போக 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 உங்களுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இங்கே எல்லா ப்ராப்ளத்துக்குமே நீங்கள் மணி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு 100 கோடி கொடுத்தேன் அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் மாறுறீங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற இதே மனநிலையில் நீங்கள் இருப்பீங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட ஈகோ அதிகமாக ஆகுமா? இதே தான் நீங்கள் ஒரு பணக்காரனையும் வந்து பார்க்கணும். எல்லா கட்டத்துலையுமே ஒரு ஏழையாக இருந்து தான் ஒருத்தன் பணக்காரனாக வரான். இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து பணக்காரனாக ஆனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 55-60% பீப்புள் வந்து செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் தான். அதாவது அவங்களோட முந்தைய தலைமுறை வந்து ஒரு பணக்கார தலைமுறை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து ஒரு பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு காலகட்டத்தில் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்லையோ இல்லை அப்படின்னா அதை விட பெரிய பணக்காரனானா நீங்கள் தப்பானவங்களாக ஆகிடுவீங்களா? கிடையாது இல்லையா? ஸோ தயவுசெய்து இந்த ஒரு புரிதலை கொண்டு வாங்க. முடிஞ்சால் உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருங்க.
ஸோ இதனால் நான் சொல்ல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பணக்காரரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு கை கொடுத்து உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் என்ன, நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணங்கள், இது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். சரி, ஓகே முத்து, நம்ம வந்து பணக்காரங்க கிட்ட பேசுகிறதுனாலையோ இல்லை அப்படின்னா அவங்க கூட நெட்வொர்க்கிங் வைக்கிறதுனாலையோ நான் பணக்காரனாக ஆகிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அவங்க கூட நம்ம நெட்வொர்க்கிங் வைக்கிறதுனால அவங்க மைண்ட் செட் மாதிரி நம்ம மைண்ட் செட்டையும் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஃபெயிலியர்ஸை ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா அந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சரி, இல்லை அப்படின்னா அடுத்த லெவல் நீங்கள் ஒரு ரிச் லைஃப்பை வாழணும்னு நினச்சாலும் சரி, என்ன பண்ணணும், என்னென்ன வழிகள்லாம் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தமே 3 வழி தான் இருக்குது. நம்பர் 1, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்காக வேலை பார்க்கலாம், அதுக்கு நீங்கள் மணியை வந்து சேலரியாக வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன இன்டர்ன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் அண்ட் டைமை இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கு நீங்கள் சேலரி வாங்கிக்கிறீங்க. 2வது, டூயிங் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3வது வே, இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் பணத்தை வச்சு பணம் மேக் பண்ண முடியும், அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நீங்கள் எதர் சேலரி மூலிமா எடுக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மூலிமா எடுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் எல்லாமே சேலரி மூலியமாக தான் வந்து பணக்காரங்களாக ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, அந்த ஆன்சர் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அப்போனா எப்படி அவங்க வந்து பணக்காரங்களாக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு துறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்திருக்காங்க. ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியும் வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணுமா, யாருமே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அந்த துறையை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிவிட்டு வேலையோ இல்லை பிஸ்னஸோ வந்து பண்ணலாம். இதில் எதுவுமே கம்பல்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் மணி இஸ் இன் பிஸ்னஸ் rather than இன் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேலரிட் பர்சன் எவ்வளோ தூரம் வந்து உழைச்சா 1 கோடி ரூபா எத்தனை வருஷத்தில் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பர்சன் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் 8000 ரூபா சம்பாதிப்பார், ஒரு மாதத்துக்கு 1,76,000 ரூபா சம்பாதிப்பார், ஒரு வருஷத்துக்கு 21 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து எடுப்பார். ஸோ டேக்ஸு, எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரியான விஷயத்தை எதுவுமே வந்து இல்லாமல் அவர் மொத்தமாக இந்த பணத்தை சேர்த்து வச்சா கூட 5 வருஷத்துல தான் அவர் 1 கோடி ரூபா எடுக்க முடியும். அதே டைமில் நம்ம மொத்தமாக அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. ஆப்வியஸாக அவருக்கு செலவு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தில் ஒரு மினிமம் 50,000 அவருக்கு செலவு இருக்கும், ப்ளஸ் இதில் டேக்ஸஸ்லாம் போகும். அப்படிலாம் வந்து கழிச்சிட்டு நீங்கள் பார்க்கும்போது இன்னையிலேருந்து ஒரு தனிநபர் மாதம் ஒரு 1.25 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட, ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா எடுத்தால் கூட 1 கோடி ரூபா வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு மினிமம் 7 to 8 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போனா நான் அவர்லி பேசிஸ்க்கு ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு வேலை பார்த்தா கூட ஒரு சீக்கிரமாக பணக்காரனாக ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக முடியாது அப்படின்றது தான் இந்த ஒரு கால்குலேஷனில் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். அப்போனா வேறு என்ன வழிகள் இருக்குது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு கம்பெனிக்கு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பிக் மணி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நீங்கள் க்ரோஸ் கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் எங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் பெரிய லெவல் பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூ ஏஜ் பிஸ்னஸஸ் மூலிமா. ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாருமே வந்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை வெறும் சேவ் மட்டும் பண்ணலை, இன்வெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிட்காயின்ஸ் எக்ஸெட்ரா. அதனால தான் அவங்களோட பணம் எல்லாமே வந்து காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் பணம் பண்ண முடியும், பிஸ்னஸ் மூலிமா தான் நீங்கள் பெரிய லெவல் பணம் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் அடுத்த லெவலில் க்ரோ ஆகிட்டு நீங்கள் மேலே போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனாக நான் சொல்ல வர ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்ககிட்ட எப்போ மணி வந்து அதிகமாக வந்து சர்க்குலேட் ஆகும் இல்லை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 விஷயம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வரும். நம்பர் 1, மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இருக்கணும். ஸோ மணி எப்பவுமே அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, டோன்ட் சேஸ் மணி. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
பல பேர் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பணம் வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வேல்யூ, பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மறந்துடுவாங்க. நீங்கள் என்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது மூலயமா சொசைட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாக்கெட்டில் வரும். நீங்கள் அந்த மணியை தேடி போக தேவையில்லை. நம்பர் 3, ட்ரை டு சால்வ் பிக் ப்ராப்ளம் ஃபார் பிக் மணி. ஸோ எப்போவுமே ஒரு பெரிய ப்ராப்ளமோ இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய மணி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 4வது முக்கியமான விஷயம், பணம் வருது அப்படின்னா அதை உடனடியாக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அதாவது ஒரு புது பணக்கார மாதிரி உடனே வந்து அதை செலவு பண்ணணும், பெரிய பெரிய விஷயங்கள் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு பழைய பணக்கார மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு அசெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிங்க. ஸோ இந்த சாப்டர் மூலிமா மணி எப்படி மேக் பண்ணுறது, ஒரு வேல்யூ மூலிமா எப்படி வந்து ஒரு பெரிய பணத்தை கிரியேட் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து மணி வந்து உங்ககிட்ட அதிகமாக ஃப்ளோ ஆகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸாக இருக்கலாம், இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அது என்னென்னா, லைஃப் ஷார்ட் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் தானே, அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சு சேவ் பண்ணி இன்வெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மை தான். லைஃப் ஷார்ட் தான், ஒன்லி ஒன்ஸ் தான். ஆனால் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மேண்டட்ரி என்னை பொறுத்த மட்டும். லைஃப் ஷார்ட் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த நபராக இருக்கட்டும், இல்லை நம்மளாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளும் 50, 60, 70, 80 வயசு அதுக்கு மேலேயும் வாழ்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கே இருக்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஷார்ட் தான், ஒன்லி ஒன்ஸ் தான் சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணியை வந்து சேர்த்து வைக்கல அப்படின்னா எனக்குமே 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுன்ற ஒரு பீரியட் வரும். அந்த டைமில் என்னை யார் வந்து சேவ் பண்ண போகிறா, என்னை யார் டேக் கேர் பண்ண போகிறா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? எங்கள் தாத்தாவோட ஜென்ரேஷனில் அவங்களோட அப்பாவை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷனில் எங்கள் தாத்தாவை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா என்னையை பார்த்துப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டிங் அண்ட் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் ஏன் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முக்கியமான 5 ரீசன் இருக்குது. நம்பர் 1, டெட் ஃப்ரீ லிவிங். சப்போஸ் நான் எங்கே இருக்கும்போது நிறைய சம்பாதிக்கிறேன், அதே டைமில் நான் செலவும் பண்ணுறேன், ஒரு பீரியடில் எனக்கு வேலை போகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து காசு இல்லாத பட்சத்தில் நான் என்னோட நெய்பருக்கோ இல்லை அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா பேங்க்கில் லோன் எடுக்கணும். இது எல்லாமே என்னோட கடனை தான் அதிகரிக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை வந்து எவ்வளோ தூரம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது அதை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு நாளும் எவ்வளோ வந்து துன்பமாக இருக்கும் அப்படின்றது அந்த கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், அப்போ தான் அதோட ஹார்ட்ஷிப் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் இது நாள் வரையும் கடன் வாங்கினது இல்லை, அதனால தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத என்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. கடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து எவ்வளோ தூரம் மோசமாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, சேவிங் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு. பாயிண்ட் நம்பர் 2, ஹேண்டில் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்ந்தாலுமே திடீர்னு நம்மளே எதிர்பாராத விதத்தில் ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பணத்தை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு சேவிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை. 3வது முக்கியமான விஷயம் எதுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம சேவ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுமா அப்படின்னா ஆப்வியஸாக ஆமாங்க, கம்மியாகும். இது என் வாழ்க்கையிலேருந்தே நான் சொல்கிறேன். நான் வந்து சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்த 10 வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால் ஒரு நாள் கூட எனக்கு பணம் பிரச்சனை வருமா, வந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த தாட்டே வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். 2வது, நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து இருக்குது. எனக்கு பணத்தை பற்றின பயமே இருந்ததில்லை அப்படின்றது தான் உண்மை. இதை இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர்கிட்ட பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா பணம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற தைரியத்தையும், அதே மாதிரி இன்னொரு நம்பர் அவர் பாக்கெட்டில் பணமே இல்லை, அடுத்து அவர் வேலை செஞ்சால் தான் பணம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ என்றைக்குமே உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கான தைரியமே தனி தான். ஸோ 4வது முக்கியமான ரீசன், நம்ம எல்லாருக்குமே வயசான ஒரு காலம் வரும், அதாவது ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியடில் உங்களை டேக் கேர் பண்ண போகிறது உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான். 5வது முக்கியமான ரீசன், சேவிங் வில் கிவ் யூ ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரீடம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சுதந்திரம் அப்படின்றதுலையும் நிதி சுதந்திரம் இருந்தது அப்படின்னா நமக்கு மற்ற எல்லா சுதந்திரமும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வருதோ அன்னையிலேருந்து நீங்கள் இதை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது, ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு 10 கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடிந்தது அப்படின்னா அதை தான் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல வரேன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எந்த 5 ரீசனால் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான 3 பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, சேவ் அதிகமாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் மொத்தமாக கடன் வாங்காமல் நான் வந்து சேர்த்து வச்சு அது மூலிமா பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நாளைக்கு அதில் ஏதாவது தப்பாக போனால் கூட என் பணத்தை தான் லாஸ் பண்ணுவேன், நான் கடனாலேயே ஆக மாட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணுறது கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட், நீங்கள் சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அது நீங்கள் நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தாலும் சரி, எஃப்டியில் வச்சாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வச்சாலும் சரி, இல்லை ஸ்டாக்ஸில் வச்சாலும் சரி, நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுக்குது. மூணாவது முக்கியமான ரீசன், எனக்கு பிடிக்காத வேலையை நான் பார்க்க தேவையில்லை. சப்போஸ் எனக்கு பிடிக்காத வேலையை வந்து ஒரு 2-3 வருஷம் நான் பார்த்தாலுமே அதிலிருந்து எனக்கு ஒரு 20-30 லட்சம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு பிடிச்ச வேலையை அடுத்த ஒரு 6 மாதம் வந்து நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஸோ கெரியர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் கெரியர் சேஞ்ச் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பிடிக்காத வேலையிலேருந்து பிடிச்ச வேலைக்கு இந்த ஒரு சேவிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்னோடய வாழ்க்கையிலேருந்து நான் சொல்ல வர்றது, எவ்வளோ தூரம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ எப்போவுமே என்னோடய வாழ்க்கையில் நான் சேவிங்க்கு எடுத்து வச்சுட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அட்லீஸ்ட் உங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு 30% எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அட்லீஸ்ட் 30% சேவ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கின்ற மாதிரி நான் நம்புகிறேன். சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, எதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே என்னை பொறுத்த மட்டும் இந்த ஒரு 6 காரணங்கள் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ரீசன் நம்பர் 1, சேவிங் அக்கௌண்ட் இஸ் எனஃப். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவ் மட்டும் பண்ணிவிட்டு பேங்க்கில் உங்களோட பணத்தை எல்லாமே போட்டிங்கனாவோ இல்லை அப்படின்னா எஃப்டியில் மட்டுமே உங்களோட பணத்தை வந்து போட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் தரப்போகிறது இல்லை. இன்ஃப்ளேஷன் உங்களோட பணத்தை வந்து சாப்பிட்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ அதே பொருள் வந்து நீங்கள் 120 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இதை எப்படி என் பணத்தை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, என் பணம் தான் வந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு 5-7% தராங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணமும் பத்தாது. ஸோ பேங்க்கில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 5-7% பணம் வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்காது, அதில் டிடிஎஸும் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ இதனால் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8-10% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பேங்க் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4-5% தான். ஸோ இதில் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4%. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், இன்ஃப்ளேஷன் உங்கள் பணத்தை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், அதை சேவ் பண்ணால் மட்டும் போதாது. ரெண்டாவது முக்கியமான ரீசன், க்ரோ யுவர் மணி, அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் நல்ல ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும், அதை ஹார்ட் ஒர்க் பண்ண வைங்க, அது ஜஸ்ட் வந்து தூங்க வச்சிடாதீங்க. ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் வந்து போடுறீங்கன்னா உங்கள் பணம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அது உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணலை. இதே ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து போடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணும், ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என் பணம் பத்திரமா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. இதுவே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 12-13% கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து த்ரூ அவுட் ஒரு 20 இயர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நாலாவது முக்கியமான ரீசன் எதுக்கு ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ரீச் ஃபினான்ஷியல் கோல்ஸ். இண்டிவிஜுவல் பர்சனாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும், கடமைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது எனக்கு ஒரு கனவு, ஒரு கார் வாங்குறது அப்படின்றது எனக்கு ஒரு கனவு. அதே மாதிரி என்னோட கடமைகளும் இருக்குது. என்னோட பெற்றோர்கள், அதாவது என்னோட பேரண்ட்ஸை வந்து நான் டேக் கேர் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கணும், ப்ளஸ் என்னோட சில்ட்ரனுக்கு நான் வந்து எஜுகேஷனுக்காக வந்து ஒரு செட் ஆஃப் காஸ்ட் வந்து கொடுக்கணும். இது என்னோட கடமை இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் அடையணும்னு நினச்சாலுமே நீங்கள் சேவ் மட்டும் பண்ணால் போதாது, இன்வெஸ்ட்டும் வந்து பண்ணணும். ரீசன் நம்பர் 5,
ஸ்டார்ட் ஆர் எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 4-5% தான் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 10 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 10 வருஷத்தில் 12-15% கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தாராளமாக உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான பணம் வந்து அந்த ஒரு காம்பவுண்டிங் மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கும். 6வது முக்கியமான ரீசன், இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பணம் தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் அந்த டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்ககிட்டே பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், சாட்டர்டே சண்டே கூட நீங்கள் வேலை பார்த்து தான் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சம்பாதிச்சு ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு வாங்க. அதுக்கப்புறமா இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன்டேஜை நீங்கள் சேரிட்டிக்கோ இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் கூட அது சேரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் சேவ் மட்டும் பண்ணால் போதாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம். ஸோ ஏன் ஒரு தனிநபர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். பொதுவாக பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு இல்லை, நான் எதுக்கு அதை படித்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் கூட பல பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ பல கேரண்டீட் இன்கம் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது மூலயமா நான் என்னால் காம்பவுண்டிங்கில் பணத்தை சேர்க்க முடியாதா, அதுவும் பாசிபிள் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட அந்த டவுட் வந்து இருக்கலாம். எத்தனை கேரண்டீட் இன்கம் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அது நமக்கு போதுமா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரண்டீட் இன்கம் ஸ்கீம் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். அதில் மினிமம் டியூரேஷனாக 7 to 5 years வரையும் இருக்குது. அதில் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8%, மினிமம் 4% வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பிபிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கேரண்டீட் ஸ்கீமு. அதில் 15 years வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ கரண்ட்டாக 7.1% அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 15 year லாக்கிங் பீரியட் இருக்குது இந்த ஒரு கேரண்டீட் இன்கம் ஸ்கீமில். அடுத்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் 5 years லாக்கிங் பீரியட் இருக்குது. 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து சுகன்யா சம்பந்த யோஜனா, ஸோ எஸ்எஸ்ஒய். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா அதில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் இப்போ கரண்ட்டாக 8% அளவுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாக்இன் பீரியட் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து மேஜர் ஆகிற வரையும் அந்த பணத்தை எடுக்க முடியாது, அதாவது 18 ஏஜ் வரையும். அடுத்து இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து உங்கள் கம்பெனியில் வந்து இந்த பணத்தை வந்து பிடிப்பாங்க. இது ரிட்டையர்மெண்ட் வரையும், அதாவது அன்டில் 60 வரையும் நீங்கள் இந்த பணத்தை எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த பணத்தை எடுக்க முடியும். கரண்ட்டாக 8.25% தந்துட்டுருக்காங்க. அடுத்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து நீங்கள் இபிஎஃப் தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் நீங்கள் இதை எடுக்க முடியும். 8.15% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 5 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுலையுமே உங்களுக்கு 5 years லாக்கிங் பீரியட் இருக்குது. 7.4% அளவுக்கு இதில் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட். இது ஸ்பெஷலி ஃபார் உமன். ஸோ 2 years லாக்கிங் பீரியட் இருக்கும். இதில் 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அடுத்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ மோஸ்ட்லி வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஸ்கீமை வந்து ஆப்ட் பண்ணுவாங்க. 60 ஏஜ் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப் டு 60 வரையும் இந்த பணத்தை வந்து நீங்கள் எடுக்கவும் முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 10%லேருந்து 15% per annum வரையும் இந்த என்பிஎஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மக்கள் கேரண்டீட் இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய எல்லா இன்கம்மையுமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ லாக்கிங் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதில் பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லாமே நல்ல ஸ்கீம் தான், எல்லாமே கேரண்டீட் ஸ்கீம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு காசு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டு கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியலாக 6 to 7% சொல்கிறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். 8லேருந்து 10% வரையும் இருக்குது. அது பொருள் டு பொருள் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷூ எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதே ஒரு பால் பாக்கெட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 liter ஆஃப் மில்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 yearsஆ நான் ஒரு பிராண்ட் மில்க் எடுத்துக்கிறேன், அமுல் மில்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2006ல் 16 ரூபாய் இருந்த ப்ரைஸு 2010ல் 28, 2011ல் 31, 2014ல் 42, 2019ல் அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 50 ரூபா இருந்த அந்த 1 லிட்டர் பால் பாக்கெட்டு இந்த 2024ல் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் 64 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 28% 5 வருஷத்தில் வந்து இந்த பால் பாக்கெட்டோட ரேட் வந்து ஏறி இருக்குது. ஆவரேஜாக ஒரு 6 to 7% மாதிரி சொல்லலாம்.
ஒரு நார்மலாக டே டு டே கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பால் பாக்கெட்டே இந்த ரேட் ஏறி இருக்குது அப்படின்னா, மற்றபடி ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை கிளாத்திங்காக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன ரேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பேசின மாதிரி எந்தெந்த மாதிரியான கேரண்டீட் சேவிங் ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏடிசியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் ஜாபில் இருக்கும்போது ஒரு 6-7 வருஷமாக வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ELSS, ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் ஏடிசியில் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 years லாக்கிங் பீரியட் இருக்கும். இதில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ELSS ஃபண்டு ஆல்மோஸ்ட் 15 to 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு தனிநபர் ஒரு 5 to 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 15 to 18% அளவுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இன்னொரு நபருக்கு 7-8% அளவுக்கு தான் மேக்ஸிமம் வந்து அவரோட கேரண்டீட் ஸ்கீம் கொடுத்துருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அவரோட பணம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு டபுள் ஆயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே அது தெரியும். லைஃப்பில் என்னை பொறுத்த மட்டும் கோல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எப்போ வந்து என் லைஃப்பில் நான் கோல்ஸ் செட் பண்ணுறோம், அப்போல்லாம் என்னோட லைஃப்பில் அதிகமான எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போனா நார்மலாக நம்ம லைஃப்பில் செட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கோல்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் கெரியருக்காக நம்ம செட் பண்ணக்கூடிய கோல்ஸும் ஃபினான்ஷியல் கோல்ஸும் ஒன்றா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னமும் மோர் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறீங்களோ, டோட்டலாக உங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மணி பெர்ஸ்பெக்டிவ் மாறுது அப்படின்றது தான் உண்மை. இதுதான் ரிசர்ச்சும் வந்து சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தனிநபருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு காஃபி 10 ரூபா அப்படின்னா, அந்த தனிநபர் 4 காஃபி வந்து குடிக்கிறாரு. ஒரு நாளைக்கே 40 ரூபா. ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஒரு வருஷத்துக்கு ஒரு 12000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு காஃபிக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 5 வருஷத்தில் ஒரு 12% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அவர் 86,000 கிடைக்கும். அந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, அதே 1000 ரூபாயை அவர் மாதம் 12% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்படின்னா அவருக்கு 35 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷனை ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவர் காஃபி குடிக்கிற அந்த ஹேபிட்டை வந்து 4லேருந்து 2 ஆகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அவருக்கு 3 பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 அவரோட ஹெல்த்து, நம்பர் 2 மென்டல் ஸ்டேட்டு, நம்பர் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இதனால் நம்ம சாப்பிடாமல் சேர்த்து வைக்கணுமா, இல்லை காஃபிக்குள்ளே குடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு செலவையுமே நீங்கள் யோசிச்சு வந்து பண்ணுவீங்க. எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோலை உங்களால் அடைய முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தாட் வரும். ஸோ அந்த தாட் வந்தாவே ஆப்வியஸாக வந்து எதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும், எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்க. எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதை பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்கு டெஃபினேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, டிஃபைன்ட் மைல்ஸ்டோன் தட் யூ கேன் பிளான், அச்சீவ் ஆர் ரீச். ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட இயர்னிங், உங்களோட ஸ்பெண்டிங், உங்களோட சேவிங், உங்களோட இன்வெஸ்டிங். ஒரு தனிநபராக நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு 3 விஷயம் இருக்கணும். நம்பர் 1, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கோல்? அந்த ஃபினான்ஷியல் கோலோட பர்பஸ் என்ன, அதை என்ன வந்து பண்ண போகிறீங்க. நம்பர் 2, ஹவு மச் மணி யூ நீட்? அந்த ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி தேவை. நம்பர் 3, ஹவு மச் டைம் யூ நீட்? அந்த ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் நமக்கு தேவை. ஸோ இப்போ வரையும் ஒரு ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன, அந்த ஃபினான்ஷியல் கோல் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் ஃபினான்ஷியல் கோலை 3ஆக பிரிக்கலாம். 1 ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல், 2வது மீடியம் டேர்ம் ஆர் மிட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல், 3வது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். எப்போவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா, அது லெஸ் தேன் 1 இயராக இருக்கலாம். இதே மிட் டேர்ம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸாக இருக்கலாம். லாங் டேர்ம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ நான் என் வாழ்க்கையில் ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோல் என்ன வச்சுருக்கேன், அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த டேப்லெட் காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட மேஜர் கோலாக நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெக்கேஷன். அது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். அதுக்கு எவ்வளோ மணி தேவைன்னா 1 lakh. அது 1 year இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடில் நான் எடுத்துருக்கணும். 2வது என்னோட ஃபினான்ஷியல் கோல் பையிங் அ ஹவுஸ். அது என்னோட மிட் டேர்ம் கோல். அதாவது 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நடக்கணும். அதுக்கு தேவையான மணி பார்த்தீங்கன்னா 50 lakhs. அதை எவ்வளோ வருஷத்துக்குள்ளே நான் எடுக்க போகிறேன்னா 5 years. ஸோ என்னோட லாங் டேர்ம் கோல் ரிட்டையர்மெண்ட். அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னா 10 crores. அதை எவ்வளோ நாள் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 years. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸில் வந்து உங்களுக்கு கிளியராக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணுறது. இதை நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் கூட ட்ராக் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணுறதுனால இப்போது அடுத்ததாக இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபினான்ஷியல் கோல் மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு மறக்காமல் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக ஹெல்ப்பும் பண்ணுறேன்.